நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இருந்த வண்ணமாக கண்களை மூடி இந்த நாளின் தியானத்திற்காக நாம் ஜெபிப்போமா? வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தின் பாதையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உம்முடைய வழியிலே நடத்தும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உம்மை பின்பற்றி வாழ, உம்மை பின்பற்றி நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தார், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பெற்ற தம்முடைய சந்ததியை வழிநடத்தி கொண்டு வந்தார். பல காரணங்களுக்காக அவர்களை இந்த வனாந்திரத்திலே சுற்றி சுற்றி, எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு செல்வது சமீபமானாலும் வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலம் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார். இந்த வேத போதனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர யாத்திரையிலே அவர்கள் என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள், என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன போராட்டங்கள் வந்தது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்தது, அவையெல்லாம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவேதான் கானான் பயணம் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாம் யாத்திராகமம் புத்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். 23ஆம் அதிகாரத்தை தாண்டி நாம் வரும் பொழுது ஆண்டவர் மிக முக்கியமான 3 பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். முதல் பண்டிகை குறித்து கடந்த வாரங்களிலே நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 2வது பண்டிகையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 3 பண்டிகையும் வருகிற ஒரு வசனத்தை உபாகமத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். 3 தரம் அல்லது 3 விதமான பண்டிகை. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நிறைய பண்டிகைகளை கொடுத்தார். எல்லா பண்டிகையும் அப்படி ஒன்றாய் இணைத்து நாம் பார்த்தால் 3 பண்டிகையை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகை நமக்கு எதை சுட்டி காண்பிக்கிறது? ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பஸ்காவாய் நமக்காய் அடிக்கப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பினாலே, அவருடைய நாமத்தினாலே நிமித்தம் பாவம் மன்னிக்கப்பட்ட, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். சுத்த மனசாட்சியோடு வாழ வேண்டும். அதுதான் அந்த முதலாவது பண்டிகை.
அதை பழைய ஏற்பாட்டில் யாத்ராமத்தில் நிழலாட்டமாய் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த பண்டிகையை ஆசரிக்கும் முறைமைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்பட்டவராய் இருக்கிறார், ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவரே என்று யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பஸ்காவாய் நமக்கு பதிலாய் அவர் அடிக்கப்பட்டார். ஆகவே பஸ்கா பண்டிகை என்பது நம்முடைய இரட்சிப்பை குறிக்கிறது, கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கத்தை குறிக்கிறது. ரெண்டாவது, இன்று நாம் தியானிக்கக்கூடிய பண்டிகை வாரங்களின் பண்டிகை. இதை ஒரே வாரத்தில் ஒரு செய்தியிலே நம்ம தியானிக்க முடியாது. கர்த்தர் சித்தமானால் வருகிற திங்கட்கிழமையும் நாம் இதே காரியத்தை தான் தியானிக்க போகிறோம். இந்த வாரங்களின் பண்டிகையிலே ஒரு உணர்ச்சி பூர்வமான பண்டிகை இது. இந்த வாரங்களின் பண்டிகையில் தான் அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, முதற் பலன்களை படைக்கும் பண்டிகை, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, இதெல்லாம் இந்த பண்டிகை வாரங்களின் பண்டிகை. ஆண்டவர் பரமேறுவதற்கு அந்த நாளிலே சீஷர்களை அழைத்து கொண்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனார். சீஷர்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாள் எருசலேமிலே சீஷர்களுக்கு காணப்பட்டு அவர் மறுபடியும் தான் புறப்பட்டு வந்த தேவ ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வேளை வந்த பொழுது சீஷரிடத்தில் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மேகம் வந்து அவரை அப்படியே எடுத்துக்கொண்டு போனது. வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்றார்கள். அதன் பிறகு அத்தனை பேரும் சீஷர்களும் அப்படியே திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரை நம்புகிற கிட்டத்தட்ட 200 பேர், 120 பேருக்கும் அதிகமாய், 200 பேர் சொல்லக்கூடாது, 120 பேருக்கும் அதிகமான பேர் மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். ஒரு வாரமானது, 2 வாரமானது, 7 வாரங்கள் காத்திருந்தார்கள். அதுதான் வாரங்களின் பண்டிகை என்று சொல்லுகிறோம். 7 வாரங்கள், ஒரு வாரத்திற்கு 7 நாள், 7 வாரம் காத்திருந்து ஜெபித்தார்கள். 49 நாள், 49 நாள் காத்திருந்து ஜெபித்தார்கள். தொடர்ந்து 50வது நாளும் காத்திருந்தார்கள். 50 என்பதற்கு கிரேக்க மொழியிலே பெண்டிகாஸ்ட் என்று பெயர். மற்றபடி பெந்தைக்கோஸ்தே என்பது ஏதோ தனியான ஒரு சபை பிரிவு, அது சிஎஸ்ஐக்கு விரோதமானது, ஆர்சிக்கு விரோதமானது, பிரதரன் மிஷனுக்கு விரோதமானது. இல்லை இல்லை இல்லை. பெண்டிகாஸ்ட் என்றால் 50 என்று பொருள். 50வது நாள் 7 வாரங்கள் காத்திருந்த சீஷர்களும் பெண்களும் ஆண்களும் மேல் வீட்டறையில் நம்பிக்கையோடு காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். 7 வாரங்கள் காத்தினா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு காத்திருந்தார்கள். 7 வாரங்கள் காத்திருந்தார்கள். 50வது நாள் வந்தபோது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. அப்படின்னா பெந்தைக்கோஸ்தேன்னு ஒரு நாள் இல்லை இல்லை, 50வது நாள் வந்தபோது மேல் வீட்டிலே காத்திருந்த அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஆக ஆண்டவர் வந்து அமர்ந்தார். பிதாவாகிய தெய்வமாய் சீனாய் மலையிலே இருந்து மோசேயிட்ட பேசி ஜனங்களை வழிநடத்தினார். இயேசு கிறிஸ்துவாக மகன் என்கிற ஸ்தானத்திலே அதே கடவுள் நம்மை போல மனிதனாய் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் நம் நடுவிலே அவர் வாழ்ந்தார். 33 ஆண்டுகள் ஏகதேசம் அவர் வாழ்ந்தார்.
மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றவர் 50வது நாள் வந்த பொழுது ஆவியானவருடைய அரூபியாய், திருத்துவத்தின் 3ஆம் நபராகிய தூய ஆவியானவருடைய அருங்கொடைகளாய் சீஷர்கள் மேலே, காத்திருந்த மக்கள் மேலே வந்து அமர்ந்தார். அவர்களுக்குள் ஆண்டவர் இப்பொழுது வந்தார். அவர்கள் அசாத்திய பலன் பெற்றார்கள். பயந்தவர்களெல்லாம் தைரியமானார்கள். ஐயோ, இந்த ரோம அரசாங்கம் எங்களை கொன்றுவிடுமே, இந்த ரோம அரசாங்கத்துக்கு எதிராய் நாங்கள் கிறிஸ்தவத்தை எப்படி பிரசங்கிப்போம் என்று பயந்து நடுங்கி ஒரு அறை வீட்டுக்குள்ளே அடைத்து கொண்டிருந்த இவர்கள் மேல் தூய ஆவியானவர் வந்து அமர்ந்தார். உள்ளே ஆண்டவர் உள்ளே வந்து விட்டார். ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது அசாத்திய பலன் வந்தது. பயந்து கொண்டிருந்த பேதுரு ஒரு வேலைக்காரிக்கு முன்னால் கூட இயேசுவின் சீஷன் தான் நான் என்று சொல்வதற்கு அஞ்சி அவரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்த பேதுரு இப்பொழுது எழுந்து நின்று 11 சீஷரோடு சேர்ந்து எழுந்து நின்று, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் வார்த்தையை கேளுங்கள். சிலுவையில் அடித்து நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆண்டவருக்காக சாவதற்கும் ஆயத்தமாய் வந்து நின்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய நற்செய்தி இயக்கம் என்று ஒரு அருமையான ஊழியத்தை சகோதரர் மார்ட்டின் அவர்கள் தலைமை ஏற்று ஒரு சகோதர ஊழியமாய் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியமானது ஆண்டவருடைய கிருபையினாலே வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்குள்ளே ஒவ்வொரு கிராமமாக போய் கிராம ஊழியம் செய்கிறார். இன்று வரை பிச்சைக்காரர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். பைத்தியமாய் அலைகிறவர்களை பிடித்து, ரோட்டோரமாக இருக்கிறவங்களை பிடித்து முடிவெட்டி அவர்களை கழுவி அவர்களை சுத்தம் பண்ணி புது உடை அணிந்து அவர்களை சில ஆதரவு இல்லங்களிலே அரசு உதவியோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிராமங்களிலே எதிர்ப்புகள் இருந்தாலும் அங்கே போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஐயோ, அங்கே எதிர்ப்பு, இங்கே எதிர்ப்பு, அங்கே அடிக்கிறாங்க, இங்கே வேன் போனோம்னா கல்லை விட்டு எறிகிறாங்க அப்படின்னு சொல்லி ஊழியங்களே இன்றைக்கு குறைந்து விட்டது. ஆனாலும் தேசிய நற்செய்தி இயக்கம் தன்னுடைய வேலையை, அத்தனை பேரும் அதில் இருக்கிற 98% பேர் ரிட்டையர்டு பீப்புள் தான், வயதானவர்கள், வயதான ஆண்கள், பெண்கள், அற்புதமான சாட்சிகள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் சொல், இயேசுவுக்காக மரிக்கவும் நாங்கள் ஆயத்தம். காரணம் என்ன தெரியுமா? தூய ஆவியானவராகிய கடவுள் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இதுதான். இந்த வாரங்களின் பண்டிகையிலே ஒரு மனிதன் இந்த பூமியிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் அவனுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் தேவை. அந்த வல்லமையும் பலனும் மாம்சீகத்தில் உண்டானா சண்டையில் போய் முடியும், அது ஆசீர்வாதமாக இருக்காது. தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே இறங்கி வரும். அப்போஸ்தலர் 1:8 நமக்கு கற்றுத்தருகிற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் 2வது பிரதானமான பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை என்று சொல்லுகிறோம். இந்த பண்டிகையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பஸ்கா பண்டிகை ஆசரித்த ஒவ்வொருவரும் அடுத்து பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை நாம் கட்டாயம் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியும், சாத்தியமான விஷயமே இல்லை. இந்த
பூமியில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அழைத்த தெய்வத்தோடு பரலோகம் போய் சேரணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆகவேதான் நம்முடைய திருச்சபைகளிலே அவ்வப்போது உயிர்மீட்சி கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள் என்று 6 மாதத்திற்கு ஒரு தடவையாவது அல்லது 3 மாதத்திற்கு ஒரு தடவையாவது ஒவ்வொரு சபையிலும் கூட்டங்களை வைத்து வெளியிலிருந்து பிரசங்கிமாரை அழைத்து வந்து எப்படியாவது நம்முடைய திருச்சபை மக்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும், தேவ ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் திருச்சபையிலே ஆவிக்குரிய கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறீர்களா? எண்ணங்கள் சுத்தமாய் மாறி இருக்கிறதா? பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற துணிச்சல் மிக்கவர்களாய் மாறி இருக்கிறீர்களா? உயிரே போனாலும் என் ஆண்டவரை நான் அறிவிப்பேன் என்கிற அந்த ஒரு வைராக்கியம் ஆவியிலே உங்களுக்குள் வந்திருக்கிறதா? நீங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு அப்போதான் நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே, இந்த வாரங்களின் பண்டிகையாகிய பெந்தேகோஸ்தே பண்டிகையை நான் ஆசரிக்கும்படி எங்கள் திருச்சபையில் ஒரு உயிர் மீட்சி உண்டாகணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும். ஆண்டவரே, மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயமல்லவா என்று சொன்னீங்களே. ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தை தார். பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பை தாரும். பரிசுத்தத்தின் மேல் ஒரு நாட்டத்தை, ஒரு பிரியத்தை தாரும். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நாங்களும் சிநேகிக்க தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக, எங்களை பலப்படுத்துவாராக. எல்லா இடங்களிலும் சாட்சியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.